ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு பயிற்சி வகுப்பு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 3. இப்போ முன்னுரையிலிருந்து 1, 2 நடத்திட்டோம். இப்போ 3வது பகுதி நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு இருதய ரேகை, அதாவது இருதய பலம் எப்படி இருக்கு, ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவர் இருதய சுத்தத்தோடு இருக்காரா அப்படிங்கிறதையும், இருதயம் ஹார்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஹார்ட்டு நல்லா இருக்காங்கிறதையும் நம்ம கையில் உள்ள ரேகையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். வாங்க படத்துக்கு போயிடுவோம். இப்போ இது ஒரு கையோட அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பில் புதுசாக நம்ம அதாவது கைரேகை சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முறையாக படித்து நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் கையை பார்த்து நீங்கள் ஜோசியம் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு யாராவது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கைரேகை ஜோசியம் தெரியணும், சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ இன்னைக்கு இருதய ரேகை, அதாவது முதல் மேட்டுக்கு கீழே ஆரம்பித்து அப்படியே குருமேட்டு வரைக்கும் போகும். இது இருதய ரேகை. குருமேட்டு வரைக்கும் போகலாம், சனிமேட்டு வரைக்கும் போகலாம், குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போகலாம், இந்த லாஸ் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி எவ்வளவு தூரம் இந்த ரேகை இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நல்ல மனம் படைத்தவர்கள், இருதயம் படைத்தவர்கள் சொல்லலாம். இந்த இருதய ரேகையை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா, இருதய சுத்தம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க. ஒரு சில பார்த்து அவன் இருதய சுத்தம் இல்லாதப்பா, அவன் அப்படி இப்படிதான் அப்படிம்பாங்க. அந்த ரேகை நன்றாக இருந்தால் நல்ல மனிதர், ஒரு இரக்கம் உள்ள இருதயம் உள்ள மனிதன், நல்ல மனுஷையா அவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் என்று சொல்வதற்கு இந்த இருதய ரேகை உதவுகிறது. 1. 2, உள்ளுக்குள்ள ஹார்ட் நல்லா வேலை செய்தா, நம்ம உடம்புல ஹார்ட் நல்லா வேலை செய்தாங்கிறதுக்கு இந்த இருதய ரேகையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இருதய ரேகை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க உங்க கையை பாருங்கள், இருதய ரேகை வெட்டு துண்டு இல்லாம அப்படியே படம் வரைஞ்ச மாதிரி அழகா இருந்ததுன்னா இருதயம் நல்லா இருக்கு. உங்களுடைய ஹார்ட், உள்ளுக்குள்ள இயங்கக்கூடிய ஹார்ட் நல்லா சூப்பரா இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய நடை, உடை, பாவனை, வெற்றி, வீரம், அன்பு, காதல், இரக்கம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் குறிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை. இருதயம் ஹார்ட்டையும் குறிக்கும், நம்மளுடைய நடவடிக்கை, உணர்ச்சி, அன்பு, காதல், பாசம் அதையும் குறிக்கும். இந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்ல மனிதர்கள் அப்படின்னு பேர் வாங்குவாங்க, அதாவது இரக்கம் உள்ள மனிதர்கள் பேர் வாங்குவாங்க. இந்த ரேகை குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னு வச்சுங்க. இப்போ குருமேட்ல போய் முடியுது. இந்த மாதிரி இந்த ரேகை இருந்ததுன்னா, இங்க ஆரம்பிச்சு குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னா பின்னாடி இருந்து கூட ஆரம்பிக்கும். இதுல இந்த புதன்மேட்டுக்கு கீழே பின்னாடி இருந்து இப்படி நேரா போய் குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னா சிறப்பான அமைப்பு. அதாவது குருமேடும் நல்லா இருந்து இந்த ரேகையும் இருந்தா நன்றாக படித்து அவர்கள் படித்த தன்னை விட உயர்வான ஒரு அதாவது துணையை, மணமகனை, மணமகளை, தன்னை விட உயர்ந்தவர்களை, படித்தவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனா அந்த குருமேட்ல இந்த ரேகை இறுதி ரேகை போயிருந்ததுன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எப்படியாவது படிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லலாம். இதுல ஒரு கிளை அமைப்பு. இப்ப இந்த குருமேட்லயே இருதய ரேகையில ஒரு 2 கிளை இருக்கு சார். சிறப்பான அமைப்பு. அதாவது காதல், பாசம், அன்பு, காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ரேகை இருந்தா அவங்க லவ், அதாவது காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு, காதலிக்க வாய்ப்பு உண்டு, காதலித்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு. அதாவது கணவனை ரொம்ப நேசிப்பாங்க, மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க, ஆசை, பாசம், காதல், உணர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த இருதய ரேகை இப்படி நேரா இந்த பக்கம் போய் முடிஞ்சிருச்சு சார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் ஓவரான பாசம், ஓவரான ஒரு அடக்குமுறையை கையாளுவார்கள் சொல்லலாம்.
அதாவது கணவனாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ வீட்டில் இருந்தாக்க அவங்கள்ட்ட வேலை வாங்குவாங்க. அதாவது எதிர்ப்பாளிகிட்ட மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட வேலை வாங்குவாங்க, கணவனாக இருந்தால் மனைவிகிட்ட வேலை வாங்குவார்கள். அதாவது அதிகாரம் தோரணையை குறிக்கக்கூடியது. வேலை செய்கிற இடத்துல இருந்தால் வேலையாட்களை நல்ல வேலை வாங்குறதுல இவங்க திறமையானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் போச்சுன்னா, இந்த லாஸ்ட்டுக்கு போச்சுன்னா, இந்த இருதய ரேகை, இந்த எட்ஜ், இந்த கடல்னு சொல்லலாம், அந்த இடத்துக்கு போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப குரு மேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் இடையில போய் முடியுது சார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதாவது எல்லாமே சிறப்பான அமைப்பு தான். நமக்கு என்ன பிராப்தம் விதிக்கப்பட்டிருக்குதோ அதான் நம்ம கையில வரும். நம்மளுடைய கர்மப்படி இந்த உலகத்தில் நம்ம எதற்காண்டி பிறந்திருக்கிறோம், நம்ம என்ன விட்டுட்டு போனோம், அதை தொடர்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டு, நம்மளுடைய முன்னோர்கள் பிளட்டு மூலமாக தான் நம்ம கைரேகை அமைப்பு, ஜாதகம் எல்லாமே இருக்கும். அவங்களுடைய சார்ந்து தான் இருக்கும். அவங்களுடைய ஜாதகம் தான் நம்மளுடைய ஜாதகத்துக்கு அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம கையும் அவங்க கையும் ஓரளவு கனெக்ஷன் இருக்கும், ஒத்து போகாது. அதாவது 1000 பேர் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் கைரேகை அமைப்பு வேறுபடும், வெவ்வேறு விதமாக இருக்கும். நம்ம கைரேகையில் நிறைய விஷயம் நம்ம நோட் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நல்லா பார்த்து நல்லா உங்கள் கையை பாருங்க. இந்த மாதிரி அமைப்பு, அதாவது குரு மீட்டுக்கும் சனி மீட்டுக்கும் இடையில போகுதான்னு பாருங்க. இந்த ரேகை இருதய ரேகை போச்சுன்னா அவர்கள் மிக சிறந்தவர்கள். வேலையில தொழில் செஞ்சு நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. நல்ல எந்த ஒரு வேலையை, எந்த ஒரு ஜாப்பா இருந்தாலும் திறமையா செய்யக்கூடியவங்க. வாசப்பந்தம்னா 2வது தான். அவங்க வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இருதய ரேகை குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போச்சுன்னா, இப்ப நம்ம சனிமேட்ல போய் ஆரம்பிக்குது சார். சனிமேட்டோட முடியுது அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? சுயநலம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வேலை உண்டு, வெத்து உண்டு, வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய மனைவி மக்களுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை, சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், நல்லா வேலைக்கு போவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இருதய ரேகை இந்த மாதிரி சனிமேட்ல முடிவதும் சிறப்பான அமைப்பு தான். இந்த இருதய ரேகை எப்படி போகுது சார்? இந்த இருதய ரேகையில கீழ் நோக்கின கிளைகள் இருந்தா அவர்களுக்கு, அதாவது இங்க கீழே புத்தி ரேகை வருது, புத்தி ரேகையை நோக்குவது சிறப்பல்ல. மன சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, மன நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ரேகையில மேல் நோக்கின கிளைகள் வருதுன்னு வச்சுங்க, அதுவும் ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. அந்த மேட்டோட பலன் அதிகப்படும். இப்ப இந்த ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னா அது சூரிய ரேகையை எடுத்துக்கொண்டு 52 வயசுக்கு மேல உங்களுக்கு சிறப்பான யோகம், பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சனி மேட்டுக்கு போகுதுன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு மேட்டுக்கு போகுதுன்னா அதிகாரம் உள்ள பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வயசுல. அதாவது விதி ரேகையில தடை காணும் வயதில், இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் இந்த நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். மேல் நோக்குன கிளை எந்த ரேகையில் இருந்தாலும் மேல் நோக்குன கிளை இருந்ததுன்னா நல்லது. கீழ் நோக்குன கிளை இருந்தா மனம் சங்கடப்படும், மன பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம இப்ப இன்னைக்கு இறுதி ரேகையை மட்டும் பார்க்கிறோம். இருதய ரேகை எப்படி இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இருதய ரேகையில இப்ப இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார். இந்த தீவு இங்க இருந்ததுன்னா, அதாவது இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இதுல 3லயும் ஒரே வயதில் ஒரே இடத்துல தீவு இருந்தா ஹார்ட் அட்டாக் பிரச்சனை மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஆயுள், அதாவது இருதய ரேகையில மட்டும் தீவு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இருதய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா சரியாயிரும். அது எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாமே முக்கால்வாசி எல்லாமே எச்சரிக்கையான பதிவு, எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான். இந்த வயசை பார்த்துட்டீங்கன்னா குறைஞ்சது இங்க இருந்து ஒரு 25-30 வயசு, 30 வயசுல உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது வரவே வராது, அந்த நோய் வராது, அதை சரி பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, தீவு மட்டும் இல்லை, இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு சார், கொஞ்சம் உண்டு ஒரு ரேகை இந்த இடத்துல கொஞ்சம் விடுபட்டு இருக்கு. அது மாதிரி இருந்தாலும் நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இதுல ஒரு கோணல் மாணல் அப்படி இருந்ததுனாலும் நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது புத்தி ரேகை சார்.
இந்த புத்தி ரேகையை போய் இந்த இருதய ரேகை வளைஞ்சு இப்படி தொட்டாலோ, இல்லை இந்த புத்தி ரேகை வளைஞ்சு இப்படி போய் இருதய ரேகை தொட்டாலோ, அந்த வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, மன நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது ஒன்று பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புண்டு. இது மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது மாதிரி வரும்போது குறைஞ்சது இந்த ரேகை போகும்போது ஒரு 20 வயசு அந்த மாதிரி வயசில் உங்களுக்கு மனநோய் இல்லை வெளியில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் தப்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. இருதய ரேகை ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்க ஹார்ட்டை சொல்லுது, இன்னொன்று நம்மளுடைய சுத்தமாக இருக்கிறோமா, நம்ம நேர்மையாக நீதியாக என்ன எப்படி இருக்கிறோங்கிற ஒரு மனநிலையை நம்ம காமிக்குது. அதே மாதிரி இந்த இருதய ரேகை ஒருவருக்கு நன்றாக இருந்தால் அவர்கள் காதல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள், அன்பு மிகுந்தவர்களாக இருப்பார்கள், ஆசை பாசம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகையே இருக்காது சார், யார வேற அமைப்பு இருதய ரேகையே இல்லாமல் இந்த புத்தி ரேகையும் இருதய ரேகையும் சேர்ந்த மாதிரி ஒரே ரேகையாக வரும். அப்படி வாய்க்கால கட்டுற மாதிரி நேராக இருக்கும் சார், கம்பி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா அது இருதய ரேகையா புத்தி ரேகையான்னு தெரியாது. இவர்களுக்கு மனசுல இறக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. பணம் சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. இருதய ரேகையா புத்தி ரேகையான்னு தெரியாது, ஒரு கோடு நடுக்கிற வரும். இந்த இருதய ரேகை இல்லைன்னா இரக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், இரக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது மனசை குறிக்கக்கூடியது, ஹார்ட்டை குறிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை. இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா வந்ததுன்னா, அதாவது ஒரு இருதயம் கொஞ்சம், அதாவது இரக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இருதயம் புத்தியும் ஒரே ரேகையா ஓடும்போது வாழ்க்கையில பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அவர்கள் பணம் சம்பாதிப்பது, ஆசை, பொறாமை, கோபம் இதெல்லாம் இருக்கும். அதனால வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். இந்த மாதிரி அமைப்பு தான் இருதய ரேகை. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கிளாஸ் மூணாவது பகுதி பயிற்சி வகுப்பு, கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 3 இருதய ரேகையை பத்தி பார்க்குறோம். இருதய ரேகையின் தன்மை, குணம், வேலை. இதோட தன்மை என்னன்னா, நல்ல நேரா வெட்டு துண்டு தீர்வு இல்லாம போயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு தன்மையான மனிதர், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மத்தோடு நடப்பார், நல்ல அன்பு உணர்ச்சியோட இருப்பார்னு சொல்லலாம். அதனுடைய குணம் என்னன்னா, அதாவது அவர் அந்த ரேகையை பார்த்த உடனே நல்லவரா கெட்டவரா, அவர் எப்படி இருப்பார், அவருடைய வாழ்வில் எந்த நிலைமைக்கு வரைக்கும் போவாருங்கிறத நம்ம இருதய ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனுடைய வேலை என்னன்னா, ஹார்ட்டை ஹார்ட் நம்ம இருதயம் சுத்தமா இருக்குதா அப்படிங்கிறத இந்த இருதய ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இருதய ரேகை நல்லா இருந்ததுன்னா உள்ள ஹார்ட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இருதய ரேகையில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த வயதில், அதாவது இந்த இருதய ரேகை வரக்கூடிய வயதில், எந்த வயதில் பிரச்சனை, கோடு இருக்கு, திண்டு இது மாதிரி இது இருந்தாலும், இது மாதிரி கட்டிங் இருந்தாலும் அடிக்கடி வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இருதய ரேகை இருக்கு சார், இங்க புத்தி ரேகை இருக்கு. இந்த ரேகையில இப்படி ஒரு கிராசிங் இருக்கும், யாருக்காவது ஒருத்தருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரேகை யாருக்காவது, அதாவது மனைவி சொல்லி கடன் கொடுத்து திரும்ப வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மைத்துனருக்கு மனைவி சொல்லி என் தம்பிக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கடன் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ரேகை அமைப்பு ஒரு கிராசிங், இதுக்கும் ஒரு கிராசிங் தனியாக வந்திருந்ததுன்னா அவர்கள் கடன் கொடுத்தால் வராது, ஜாமீன் கையெழுத்து போட்டாக்க பிரச்சனை வரும். இந்த மாதிரி இதில் எச்சரிக்கை, நான் போடுற பதிவு எல்லாமே எச்சரிக்கை பதிவு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருதய சுத்தம், ஹார்ட்டு இதை குறிக்கக்கூடியது. இதுல இருந்து ஒரு கனெக்ஷன் வந்ததுன்னா அந்த இடத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்தியும் இருதயமும் சம்பந்தப்பட்டுச்சுன்னா அந்த வயதில் நீங்க மனைவி சொல்லி கடன் கொடுத்து மாட்டிக்கிட்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால மனைவி சொல்லி கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வராது. இந்த ஒரு அமைப்பெல்லாம் நம்ம கையில நேராக கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கையில எந்தெந்த வயசுல நல்லது நடக்கும், எந்தெந்த வயசுல வியாதி வரும், அதாவது மேல்நிலை எந்த வயசுல மேல போதோ அந்த வயசுல நல்லது நடக்கும்னு சொல்லலாம். எந்த வயசுல கீழே இறக்குதோ அது மனம் சரியில்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதாவது ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும்போது அவர்கள் வாழ்வில் சிறப்பார்கள் என்று கூறலாம். இந்த மாதிரி தான் நம்ம கையை பார்த்தோம். உங்கள் கையை பாருங்கள், உங்க கையை பாருங்க, கையை செக் பண்ணுங்க. ஈஸியா உங்க கையை பார்த்தோன்னு புரியுற மாதிரி தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். புரியலன்னா திரும்ப நம்ம காணொலியை பார்த்தீங்கன்னா புரியும். புதுசா பார்க்குறவங்க இருந்தால் முன்னாடி 2-3 பாடம் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு இதையும் பாருங்க.
இல்லை இதை பார்த்துட்டு அதை பாருங்க. ஆனால் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் பாடம் நடத்தியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடத்தின பாடம் என்னன்னு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன். இப்போ மேடுகளை பற்றி முதல்ல நடத்தியிருக்கேன். முதல் பாடத்தில் குருமேடு, இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. இது இந்த பாம்பு விரல் இருக்குல்ல, அந்த பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. இந்த இது சூரிய விரல், அதாவது மோதிர விரல்னு சொல்லுவோம், சூரிய மேடு. இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு. இந்த சுக்கரமேடு, இந்த பெருவிரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கரமேடு. இந்த புதன் மேட்டுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிறது செவ்வாய், மேல் செவ்வாய். குருமேட்டுக்கு கீழே இருக்கிறது, சுக்கரமேட்டுக்கும் குருமேட்டுக்கு கீழே இருக்கிறது கீழ் செவ்வாய், இது மேல் செவ்வாய், இது மத்திய செவ்வாய் சமவெளி. இங்க இருக்கிறது இந்த இடத்துல, அதாவது இந்த சுக்கரமேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சந்திரமேடு. அப்புறம் அதுக்கு அடுத்த பாடம் நம்ம ஆயுள் ரேகையை பத்தி பார்த்துருக்கோம். ஆயுள் ரேகை, சக்தி ரேகை. உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு வரைக்கும் அவங்க இருப்பாங்க, எவ்வளவு ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது சக்தி ஆயுள் ரேகை. அவர் வாழ்வில் எவ்வாறு இருப்பார் என்பதை சொல்லக்கூடியது இந்த வெற்றி ரேகை, இந்த சக்தி ரேகை. இது வரைக்கும் மேடுகளை பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேகை. ஆயுள் ரேகை, உடலின் சக்தி ரேகையை பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இருதய ரேகை. இவ்வளவுதான். ஒரு ஈஸியா சொல்லணும்னா இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். இனிமேல் வர காணொலியில அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை, ஒவ்வொரு ரேகையா பார்ப்போம். அப்புறம் மேடுகள்ல இருக்கக்கூடிய குறிகளை பார்ப்போம். அப்புறம் அதிர்ஷ்ட குறிகளை பார்ப்போம். அப்புறம் ஒரு கையை போட்டு அந்த கையில பழம் எடுக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்க போறோம். இப்போ தெரியாம இருக்கிறவங்க புதுசா நம்ம சேனலை பார்க்கறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பார்க்க ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கையை பார்த்த உடனே எந்த விதமான சிக்கலுமே இல்லாம ஜோசியத்தை கத்துக்கலாம். இது ஈஸியா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா போதும், கேட்க தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அந்த வயசு எந்த வயசுல வருது, இதுல இருந்து இது வரைக்கும் 70 வயசு, இதுல இருந்து இது வரைக்கும் 70 வயசு, இதுல இருந்து இது வரைக்கும் 70 வயசு அப்படின்னு கணக்கு பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். உங்களுக்கு புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.